வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா காரத்தொட்டை செய்கிறதுக்காக என்னென்ன வேணும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எம்சண்டு, சிமெண்ட்டு, தண்ணி, அதுக்கு தேவையான பக்கெட்டு, அப்புறம் அந்த இதெல்லாம் அதன் டூல்ஸ் சம்மந்தப்பட்டது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சண்டும் சிமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சண்டும் அப்புறம் சிமெண்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். இதுக்கு ஊற்றுறியா? சிந்தாப்படி வைக்க ஊற்று. கம்மியாக ஊற்றுமா? தண்ணி ஊற்றி எல்லாமே க்ளீனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து இதுக்கு வந்து கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து கீழ்ப்பகுதி சிமெண்ட்டு போடணும். பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் வந்து சிமெண்ட்டும் கலவை போட்டாச்சு. சிமெண்ட்டு கலந்த கலவை போட்டாச்சு. கொடுமா, கம்பி கொடுமா. என் பொண்ணு கம்பி வைக்கிறா கீழே. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கோசரம் கம்பி கொடுத்து பட்டி கம்பி கொடுத்துக்கிறோம். கொஞ்சம் அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு. இதுக்கு மேலே வந்து கலவை போடலாம். கம்பி வச்சுருந்தோம்லோ அதுக்கு மேலே கூட காங்கிரீட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பக்கெட் வச்சு காங்கிரீட்டு சைட்லலாம் போடுறது தான் இப்போ வேலை. இந்த பக்கெட்டு தான் இப்படி வைக்க போகிறோம். அளவு பார்த்து கரெக்டாக சுற்றியும் க்ளீனாக பார்த்து வைக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இல்லை, லைட்டாக கடையில் எடுத்துக்கலாம். ஓகே. ஃபுல்லாக பேக் பண்ணணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாத நல்லா க்ளீனாக பேக் பண்ணிடணும். ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. சிமெண்ட்டு கலவையும் சேர்ந்து எல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பக்கெட் எடுக்கிறது தான். முடிஞ்சளவுக்கு நாமளுமே அந்த ஃபுல்லாக எவ்வளோ கேப் இருந்துச்சோ அதெல்லாமே காங்கிரீட் ஃபுல்லாக போட்டுட்டோம். லாஸ்ட்டில் தான் எந்த அளவுக்கு வருதுமே தெரியாது. பக்கெட் எடுத்தால் தான் தெரியும். பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். பாதி வேலை தொட்டி முடிஞ்சிருச்சு கோழிங்களுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு. மேலே இருக்கிற டப்பா எடுத்துடலாம். உள்ளே எந்த அளவுக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் கோழி வைக்கிறதுக்கு நம்ம ஐடியாவில் பண்ண ஒரு மெத்தேடு. காரத்தொட்டி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணால் வேலை முடிஞ்ச மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற பக்கெட்லேருந்து அந்த காரத்தொட்டி மட்டும் செப்பரேட்டாக எடுக்கலாம். கமுத்துனாவே பாதி தொட்டி வந்துருச்சு.
தூக்குமா. கொஞ்சம் எச்சு கம்மி வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஹைட்டு ஒரு பக்கம் டவுன் ஆகிற மாதிரி தெரியுது. கேஸ் ஃபார்மர் எப்படி கோழிங்களுக்கு கார் தொட்டியில் தண்ணி ஊற்றி வைக்கிறது. காரத்தொட்டி செய்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா அதில் வந்து கோழி கூட்டிகிட்டு வந்து தண்ணி கீழே இருந்துச்சுன்னா ஜம்ப்பாகி உள்ளே போய் தண்ணி குடிக்கும்போது ரிட்டர்ன் மேலே வரதில்லை. அப்படியே கோழி குஞ்சு வந்து சத்து போயிடுது. அதனால தான் ஹைட்டு கம்மியாக பார்த்து நாங்கள் வந்து அங்கங்கே செஞ்சு வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணி செஞ்சு வைக்கிறது. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டியில் நம்ம வந்து சாவல் தான் ஃபஸ்ட்டுன்னு அதில் வந்து தண்ணி குடிக்க போகுது. இந்த மாதிரி நம்ம கோழிங்களுக்கு வந்து வெயில் டைம் வந்து அங்கங்கே இந்த மாதிரி மற்ற நெவுலில் பார்த்து நம்ம இந்த மாதிரி காரத்தொட்டி செஞ்சு வச்சிட்டோம்னா கோழிங்கெல்லாம் ஒரு ஈஸியான முறையில் வந்து தண்ணி குடிச்சிக்கும். டப்பாவை வேறு எங்கே எடுத்து வச்சாலும் காற்றுலையோ இல்லை எங்கேனாலும் தூக்கி போட்டுரும். ஆனால் இதை வந்து வெயிட்டே ஆக்கிறதுனால தூக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரி ஈஸியான முறையில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாத்துக்குமே லைக் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போடுற வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.